இந்த வீடியோ எடிட் பண்ணி ஒரு 2, 3 நாள் ஆகுது. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ, அதனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடவே முடியல. இது வந்து ஹஸ்பண்டுக்கு மண்டே பர்த்டே. ஸோ, சண்டேவே அவர் ஆஃபீஸ் போகிறாரு மண்டே. ஸோ, அதனால் சண்டேவே நான்வெஜ் ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்து இந்த மலபார் பிரியாணினா பிடிக்கும். ஸோ, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். தனியாக தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து ஒன்றுமே ஆட் பண்ணல. தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி வெறும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஹோம் குக்கிங் வீடியோவில் வந்து கரம் மசாலா எல்லாமே தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கிட்டாங்க. என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கறி மசால் இருந்தது. ஸோ, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். தனியாக ஒரு சிக்கன் பெரட்டல் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தேன். வெறும் மஞ்சத்தூள், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் இந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து தனியாக ஸ்பைசஸ்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு 90% வெந்துருச்சு அது. அந்த மசால் ரெடி ஆனதுக்கப்புறம் அது மேலே போட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பிரியாணினாலே கண்டிப்பாக குக்கரில் தான் பண்ணுவேன். இந்த பிரியாணி பாட் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு 1 இயர் பேக். நான் இப்போ வரைக்கும் செய்யவே இல்லை. சரி, சும்மாவே இருக்கேன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சீரியஸ்லி நல்லா வந்திருந்தது. கீ ஆட் பண்ண மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீ ஆட் பண்ணேன். கீ ஆட் பண்ணால் ஒரு தனி ஃப்ளேவர் வருது. தம் போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். சுத்தமாக அடிப்பிடிக்கல. சூப்பராக இருந்தது. ஒருவேளை ரைஸ் இருந்தால் தான் அடியில் ரைஸ் இருந்தால் தான் அடிப்பிடிக்குமான்னு தெரியல. இதில் கிரேவி இருந்தனால அடிப்பிடிக்கல. இந்த பெரட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கைண்ட் ஆஃப் சிக்கன் சிந்தாமணி. உடனே நான் டேஸ்ட்டுக்கு ஒன்று போட்டுட்டு எங்கள் வீட்லேயே எனக்கு எங்கள் பால்கனி தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ரீஸி ரோட் நல்லாயிருக்கும் அந்த இடம். ஸோ, அங்கே போய் நின்றுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தேன். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு திறந்து பார்த்தோன்னே செமையாக பயந்துட்டு அடி பிடிச்சிருக்குமோன்னு. பட் அது அடி பிடிக்கவே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி லேயர் பிரியாணி இருந்தால் பிடிக்காது. ஸோ, அதனால நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. பிரியாணி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார். ஆதியுமே மதியானம் நல்லா சாப்பிட்டான். நைட்டுமே நாங்கள் அவனுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு ஓட்ஸ் செஞ்சுருந்தோம். பட் மிச்சம் இருந்த பிரியாணி தான் அவன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ, அவனுக்கு ஊட்டினேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் எழுந்துச்சி வந்து சாப்பிட்டாரு. பிரியாணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. தக் லைஃப் படம் பார்த்துட்டே சாப்பிட்டோம். படம் ரொம்ப சுமார் தான். பாதியிலே எழுந்திரிச்சு போயிட்டாரு. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.